வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சப்தகன்னிமார்கள்னா யார் யாரு? அவங்கள வராகி எப்படிப்பட்டவங்க? வராகி அம்மன் தஞ்சை பெரிய கோயில்ல எப்படி இருக்காங்க? அவங்களோட சக்தி என்ன? அத பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். சப்தகன்னிமார்கள்னா 7 தெய்வ தாய்மார்கள்னு பொருள். இவங்க அனைவரும் ஆதி பராசக்தியோட அம்சங்கள்னு சொல்லப்படுது. சப்தகன்னிமார்கள்னா யார் யாரு? முதல்ல பிராமி. பிராமி பிரம்மதேவாவோட சக்தியாக விளங்குறாங்க. இவங்க அன்னப்பறவைய அவங்களோட வாகனமா கொண்டிருக்காங்க. இரண்டாவதாக மகேஸ்வரி. மகேஸ்வரி என்பது சிவபெருமானோட சக்தி. இவங்க காளைய வாகனமா கொண்டிருக்காங்க. இவங்கள வணங்குனா அருள், தைரியம், மன உறுதி, குடும்ப பாதுகாப்பு, பயம் நீங்குதல் போன்றவை கிடைக்கும். சிவபெருமானின் அருள் பெற மகேஸ்வரிய வணங்குவாங்க. மூன்றாவதாக கௌமாரி. கௌமாரி என்பது முருகப்பெருமானோட சக்தி. மயில் வாகனமாக இருக்கும். வேல் கையில வச்சிருப்பாங்க. இவங்கள வணங்குனா வீரம், துணிச்சல், வெற்றி, குழந்தைகளுக்கும் நலன் கிடைக்கும். நான்காவதாக வைஷ்ணவி. வைஷ்ணவி என்பது மகாவிஷ்ணுவோட சக்தி. இவங்க சங்கு, சக்கரம் கையில வச்சிருப்பாங்க. இதோட வாகனம் கருடன். இவங்கள வணங்குனா குடும்ப ஒற்றுமை, செல்வ வளம், நல்ல வாழ்க்கை, பாதுகாப்பு போன்றவை கிடைக்கும். ஐந்தாவதாக வராகி. வராகி என்பது விஷ்ணுவோட வராக அவதாரத்தோட சக்தி ஆகும். இவங்க பன்றியின் முகத்துடனும் பெண்ணின் உடல் கொண்ட தெய்வமாக இருக்காங்க. இவங்கள வணங்குனா எதிரிகள் விலகுவாங்க, தீய சக்திகள் நீங்கும், தொழில் வளர்ச்சி அதிகமாகும், செல்வம், துணிச்சல் போன்றவை அதிகமாகும். பல பக்தர்கள் வராகி அம்மனை இரவு நேரத்துல வழிபட்டு வர்றாங்க. ஆறாவதாக இந்திராணி. இந்திரனோட சக்தியாக விளங்குபவர் தான் இந்திராணி. இவங்களோட வாகனம் யானையாக இருக்கும். இவங்கள வணங்குனா புகழ், பதவி, மரியாதை, வெற்றி கிடைக்கும். ஏழாவதாக சாமுண்டி. சாமுண்டி மிகவும் உக்கிரமான சக்தியாக சொல்லப்படுறாங்க. இவங்க அசுரர்களை அழித்த வீர தெய்வம்னும் சொல்லப்படுறாங்க. இவங்கள வணங்குனா தீய சக்தி நீங்கும், திருஷ்டி கழியும், தைரியம், பாதுகாப்பும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததாக சப்த கன்னிமார்கள் ஏன் தோன்றுனாங்க அப்படின்றத பார்க்கலாம். புராணங்கள்ல அசுரர்கள் மிகவும் பலம் பெற்று தேவர்களை துன்புறுத்தினாங்க. அப்ப ஒவ்வொரு தெய்வத்தோட சக்தியும் பெண் வடிவமாக வெளிப்பட்டுச்சு. அவ்வாறு தோன்றிய 7 தெய்வங்களும் ஒன்றாக இணைந்து அசுரர்களை வென்று உலகத்தில் தர்மத்தை நிலைநாட்டினார்கள் என்று சொல்லப்படுது. இதனால் சப்த கன்னிமார்கள் பாதுகாப்பு தரும் தெய்வங்கள்னு சொல்லப்படுறாங்க. சப்த கன்னிமார்களை வழிபட்டா குடும்பத்துல அமைதி நிலவும், எதிர்மறை சக்திகள் விளங்கும்னு நம்பப்படுது. சப்த கன்னிமார்களோட சிறப்பு என்னன்னா, ஒவ்வொரு அம்மனும் ஒரு தனிப்பட்ட அருளை வழங்குறாங்க. ஆனா 7 பேரும் சேர்ந்து உலகத்தை காக்கும் சக்தியாக கருதப்படுறாங்க. அதனால பல பழமையான கோயில்கள்ல சப்த கன்னிமார்கள் ஒரே வரிசையில காட்சி தருவதை பார்க்கலாம். அடுத்ததாக வாராகி அம்மனை பத்தி பார்க்கலாம். வாராகி அம்மன் இந்து சமயத்துல மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வமா போற்றப்படுறாங்க. சப்த கன்னிமார்கள்ல மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வம் தான் வாராகி அம்மன். வாராகினா என்ன அர்த்தம்னு பார்க்கலாம். வாராகன்னா காட்டு பன்றின்னு அர்த்தம். அதனாலதான் அம்மனுக்கு பன்றியோட முகமும் மனித உடலும் இருக்குன்னு சிலைகள்லயும் படங்கள்லயும் காட்டுவாங்க. இத பார்த்து சில பேருக்கு ஏன் அம்மாவுக்கு இப்படி ஒரு முகம் இருக்குன்னு தோணலாம். அதற்கு ஒரு காரணம் இருக்கு. காட்டு பன்றி ரொம்ப தைரியமான விலங்கு. அது பூமியே பிளந்து தனக்கு உணவை எடுத்துக்கும். அதுக்கு பயமும் கிடைக்காது. எதிரிகள் வந்தா நேராக எதிர்த்து போராடும். அதே மாதிரி வாராகி அம்மனும் தன்னுடைய பக்தர்களுக்கு தீய சக்தி எல்லாத்தையும் அழிச்சு காப்பாற்ற சக்தியாக அடையாளம் கொண்டவங்க. அடுத்ததாக வாராகி அம்மன் எப்படி தோன்றுனாங்கன்றத பார்க்கலாம். புராணங்கள்ல சொல்லப்படுறது என்னன்னா, ஒரு காலத்துல பூமிய அசுரன் கடலுக்குள்ள மறைச்சு வச்சான். அப்போது மகாவிஷ்ணு வராக அவதாரம் எடுத்து பெரிய காற்று பன்றி வடிவத்துல சென்று பூமியை மீட்டு கொண்டு வந்தாங்க. அந்த வராக அவதாரத்தோட தெய்வீக சக்தியே அம்மன் வராகின்னு சொல்லப்படுது. அதனாலதான் வாராகி அம்மனை வாராக அவதாரத்தின் சக்தி வடிவம்னு சொல்வாங்க. அடுத்ததாக வாராகி அம்மன் எப்படிப்பட்டவங்க? வாராகி அம்மனுக்கு பன்றி முகம் இருக்கும்.
ஆனா அது கோபமான முகம் இல்ல, தன்னுடைய பக்தர்களை காக்கும் வீரத்தோட அடையாளம். கைகள்ல சங்கு, சக்கரம், தண்டம், பாசம், கடப்பை போன்ற ஆயுதங்களை வச்சிருப்பாங்க. இந்த ஆயுதங்கள் எல்லாம் தீமையை அழிச்சு நன்மையை காப்பாற்றுற சக்திய குறிக்குது. வாராகி அம்மனை வழிபட்டா வாழ்க்கையில வர்ற தடைகள்லாம் குறையும், எதிரிகளோட தொல்லை குறையும், கெட்ட பார்வை, திருஷ்டி போன்றவற்றிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும், மனசுக்கு தைரியம் கிடைக்கும் போன்றவை நம்பப்படுகிறது. வாராகி அம்மன் கோபக்கார அம்மன் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா வாராகி அம்மன் தீமை செய்யறவங்களுக்கு தான் உக்கிரமாக இருப்பாங்க. ஆனா நல்ல மனசோட பக்தியோட வர்றவங்களுக்கு அன்பான தாயாகவும் அருள் செய்வாங்க. அவங்கள செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் பஞ்சமி நாள்லயும் நவராத்திரி நாள்லயும் வழிபடுவாங்க. இவங்களுக்கான சிறப்பு பூஜைகள்லாம் கோயில்கள்ல சிறப்பாகவே நடைபெறும். அடுத்ததாக தஞ்சை பெரிய கோயில்ல உள்ள வாராகி அம்மனை பத்தி பார்க்கலாம். தஞ்சை பெரிய கோயில் 1000 ஆண்டுகளை கடந்தும் கம்பீரமாக நிற்கும். இது சோழர்களோட பெருமையை எடுத்துரைக்குது. ஆனா இந்த கோயிலை பத்தி பலருக்கும் தெரியாத ஒரு விஷயம் இருக்குது. அதுதான் தஞ்சை பெரிய கோயில்ல அருள்பாலிக்கும் ஸ்ரீ வராகி அம்மனாகும். பெரிய கோயில்ல வாராகி அம்மன் இருக்காங்களா அப்படின்றது பல பேருக்கு தெரியாம இருக்கும். இந்த பதிவுல வாராகி அம்மனை பத்தியும் அவங்களோட வரலாறை பத்தியும் அவங்க ஏன் அங்க இருக்காங்கன்றத பத்தியும் பார்க்கலாம். முதல்ல தஞ்சை பெரிய கோயிலை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். இந்த கோயில் சாதாரணமான கோயில் இல்ல. இதை கட்டியவர் சோழ பேரரசின் புகழ்பெற்ற மன்னர் ராஜராஜ சோழன். கிபி 1010ஆம் ஆண்டுல இந்த கோயில் கட்டி முடிக்கப்பட்டது என்று புராணங்கள் கூறுகிறது. இன்று 1000 ஆண்டுகளுக்கு மேலாகியும் இந்த கோயில் எந்த பெரிய சேதமும் இல்லாம கம்பீரமாக நிக்குது. இந்த கோயிலின் மிகப்பெரிய விமானம், பிரம்மாண்டமான சிவலிங்கம், ஒரே கல்லாலான நந்தி ஆகியவை உலகையே வியக்க வைக்கிறது. ஆனால் ராஜராஜ சோழனோட இந்த கோயில் சிவபெருமானுக்காக மட்டும் கட்டல, சிவபெருமான சுற்றியுள்ள பல தெய்வங்களுக்காகவும் அவர் முக்கியத்துவம் கொடுத்துள்ளார். அதனாலதான் கோயில் வளாகத்துல பல பரிவார தெய்வங்களின் சன்னதியும் அமைக்கப்பட்டிருக்கு. அவற்றில மிகப்பெரிய சக்தி வாய்ந்த தெய்வம் தான் ஸ்ரீ வராகி அம்மன். இப்போது உங்களுக்கு ஒரு கேள்வி தோன்றலாம், இந்த வராகி அம்மன் யாரு அப்படின்ற கேள்வி தோன்றலாம். இதற்கான பதிலை தான் நம்ம முன்னாடியே பார்த்தோம். ஒரு காலத்துல அசுரர்கள் உலக மக்களையும் தேவர்களையும் துன்புறுத்தினாங்க. அவர்களோட கொடுமையை தாங்க முடியாம தான் தேவர்கள் சிவபெருமானிடம் முறையிட்டனர். அப்போதுதான் ஒவ்வொரு தெய்வத்தின் சக்தியும் தனித்தனி ரீதியாக வெளிப்பட்டது. அப்போது தோன்றிய 7 சக்தி தான் சப்த மாதர்கள். அந்த சப்த மாதர்களில் ஒருவர் தான் வாராகி அம்மன். வாராகி அம்மன் பன்றி முகத்தோட இருக்காங்கன்றது ஏன் அவங்க அந்த பன்றி முகத்தோட இருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். மகாவிஷ்ணு வாராக அவதாரம் எடுத்தபோது கடலுக்குள் மூழ்கிய பூமியை தனது கொம்புகளால மேலே தூக்கி காப்பாற்றினார். அந்த வாராக அவதாரத்தின் தெய்வீக சக்தியே வாராகி அம்மன் என்று ஆக மரபுகள் கூறுகின்றன. அதனால்தான் அம்மனுக்கு வாராக முகம் அமைந்துள்ளது. இதனால இது பயப்பட வேண்டிய உருவம் இல்லை. இது அறியாமையை அளிக்கும், ஞானம், பயத்தை அகற்றும், தைரியம், தீமையை வெல்லும் சக்தி ஆகியவற்றை அடையாளமாக கொண்டு கருதப்படுகிறது. சோழ மன்னர்கள் சக்தி வழிபாட்டில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர்கள். அதனாலதான் தஞ்சை பெரிய கோயிலிலும் சக்தி வழிபாட்டிற்காக தனி இடம் வழங்கப்பட்டுள்ளது. வாராகி அம்மனோட சந்ததியும் அந்த மரபின் ஒரு பகுதியாக இன்று பக்தர்களால போற்றப்படுகிறது. இன்று பல பக்தர்கள் முதலில் பெருவுடையாரை தரிசித்து அதன் பிறகுதான் வாராகி அம்மனை வணங்குறாங்க. வாராகி அம்மனை ஏன் மக்கள் அதிகமாக வழிபடுறாங்கன்னு பார்க்கலாமா? பக்தர்களோட நம்பிக்கையின்படி வாழ்க்கையில தொடர்ந்து தடைகள் இருந்தாலும், எவ்வளவு முயற்சி செஞ்சா முன்னேற்றம் இல்லை என்றாலும், எதிரிகள் தொல்லை இருந்தாலும், குடும்பத்துல அமைதி இல்லை என்றாலும், மனதுல காரணமில்லாத பயம் இருந்தாலும், அம்மனை மனமுருகி வேண்டினா நல்ல மாற்றம் கிடைக்கும்னு நம்புறாங்க. இவை பக்தி மரபுகளில் பரவலாக உள்ள நம்பிக்கைகள். இதற்காக பலன்கள் ஒவ்வொருவரின் ஆன்மீக அனுபவத்தை பொறுத்து மாறுபடலாம். வாராகி அம்மன் மிகவும் கருணை உள்ள தாய் என்றும், அதே நேரத்தில் அநீதியை தண்டிக்கும் வீரசக்தி என்றும் போற்றப்படுறாங்க. அதனாலதான் பலர் அவரை காவல் தெய்வம்னு அழைக்கிறாங்க. வாராகி அம்மனுக்கு உகந்த நாள் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் பஞ்சமி திதியிலும் பல பக்தர்கள் வாராகி அம்மனை சிறப்பாக வழிபடுறாங்க. ஆனா தஞ்சை பெரிய கோயில்ல நடைபெறும் பூஜை முறைகளும் நேரங்களும் நேர நிர்வாகம் பொறுத்து வாராகி அம்மனுக்கும் பூஜை நடைபெறுது. நீங்கள் தஞ்சை பெரிய கோயிலுக்கு செல்ல வாய்ப்பு கிடைத்தால் பெருவுடையார், பெரிய நந்தி, அம்மன் சன்னதி, வாராகி அம்மன் சன்னதி ஆகியவற்றை பார்த்து தரிசிங்க. இறைவன் எந்த வடிவத்துல இருந்தாலும் உண்மையான பக்தியோட வணங்குபவர்களுக்கு மன நிம்மதியும் நம்பிக்கையும் அளிக்கிறார் வாராகி அம்மன்.
இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. இந்த தகவலை உங்க நண்பருக்கு மற்றும் குடும்பத்தினருடன் பகிருங்க. மேலும் இது போன்ற ஆன்மீக வரலாறுகள், கோயில் சிறப்புகள் மற்றும் பக்தி தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மீண்டும் ஒரு அருமையான ஆன்மீக பதிவில் சந்திப்போம்.